அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த 2024 சித்திரை 18ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு மே 1ஆம் தேதி குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசமாகிறார். இப்போது இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள், இப்போது ரிஷபம் அவர் பலனை தரப்போகிறார். 12 ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். குரு பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க. ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட, ஐயா குரு பயிற்சி எனக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. ஏன்னா சனி பயிற்சினா ரொம்ப பயப்படுறாங்க. இந்த குரு பயிற்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. ரெண்டாவது, கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. குருவுக்கு பல பேர்கள் இருக்குங்க. குருவுக்கு அந்தணன், பொன்னவன், இப்படி அதாவது குரு தேவகுரு அசுரகுருன்னு 2 இதுவாக இருக்குது. இதில் தேவகுரு தான் குருவானவர், அசுரகுரு என்பது சுக்கிர பகவான். இதில் ஏன் நம்ம அசுரகுருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது இந்த அசுரகுருனுடைய வீட்டில் தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஓராண்டு பலனை தரப்போகிறார் தேவகுருவானவர். அப்போ சுக்கிரனுடைய வீட்டில் குரு உட்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த கலைஞர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பொறுத்தவரையிலையும் இந்த ஒருவருடைய நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தால், குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க. குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார், பார்க்குற இடத்தையும் 5, 7, 9 அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார். எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார்? ஒரு ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம், இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. ஸ்தான பலம், இது என்னென்னா ஸ்தான பலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார். அப்போ மற்ற இடத்துல அவர் ஸ்தான பலம் இல்லை. அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், குருவை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு, ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆதிபத்தியம் தாங்க முக்கியம். குரு எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார், இந்த ராசிக்கு அவர் எங்கே உட்கார்ந்துட்டுருக்கார், நல்லது செய்வாரா? ஆனால் குரு அதாவது கெட்டவன், அதாவது குரு பார்த்திலையா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்ற மாதிரி குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வார ஒழிய கெடுதல்ங்கிறது அந்தளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம். உங்களை பொறுத்தவரையும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது, எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது, எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம். அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை சொல்லிட முடியாதுங்க. இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்பொழுது தான்
இது தூக்கிவிடும். கோச்சாரம் என்பது ஒரு 30% தான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இப்போ மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா கிரகங்கள் சனி பகவான் 11ஆம் இடம், ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார், குருவும் 2ஆம் இடத்துல இருக்கார், இருக்கும், அள்ளி குவிக்கும். கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். இது 30% தான். 70% உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் இயங்கும். இந்த 30% தான் கோல்சாரம். இன்றைக்கி இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது 30% மட்டுமே. அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்கப் போகிறார், எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த ஆண்டு 2024 குரு பெயர்ச்சி இந்த துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுது? அது சாதகமாக இருக்குமா இல்லை பாதகத்தன்மை ஏற்படுத்துமா? பாருங்கள், கடந்த ஆண்டு 7ஆம் இடத்துல இருந்தார், கொடி கட்டி பறந்தீங்க நீங்கள். ஆனால் இந்த ஆண்டு அவர் 8க்கு வந்துட்டார். கொஞ்சம் வீழ்ச்சி தான். இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவானவர் 3க்கும் 6க்கும் உடையவர். ஆதிபத்தியம் 3க்கும் 6க்கும் உடையவர். நல்ல அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8க்கும் 11க்கும் உடையவர், நல்லவர் அல்ல. அதே போல் இந்த துலா ராசியும் 3க்கும் 6க்கும் உடைய குரு நல்லவர் அல்ல. இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. கடந்த ஆண்டு நீங்கள் திருமணம் ஆகாதவங்களாம் திருமணமாக கைகூடி வந்துச்சு. கடந்த ஆண்டு சாதிச்சிங்க. 7ஆம் இடத்துல குருவே இருந்தார், சூப்பராக இருந்து. இப்போ 8ஆம் இடம் வந்தாச்சு. 7ஆம் இடம் ஸ்தான பலம், 8ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை. அப்போ குரு பார்வை பலம் மட்டுமே உங்களுக்கு நல்லது செய்ய போகிறது. அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு எங்கெங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா, குரு 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் விருச்சிகத்தை குரு பார்க்குறார், 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், அப்புறம் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ 8ல் குரு இருந்து 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது பொருளாதாரத்தை உங்களுக்கு ஒரு நல்ல நிலை வரக்கூடிய ஒரு அமைப்பு. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னும்போது குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு இருந்து வந்தது, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்போது நம்ம ஸ்தான பலம் சரியில்லை என்று சொன்னாலும் கூட 8ஆம் இடம், 8ங்கிறது அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அங்கே குரு பகவான் வந்திருக்கிறார். குரு பார்வை தான் நல்லாயிருக்கும், இருக்கிற இடத்த அவர் பெருசாக செய்ய மாட்டார். இது 8ஆம் இடம் என்பது ஒரு ஆயுள் ஸ்தானம், ஆயுள் விருத்தின்னு ஒன்றா சொல்லிக்கலாம். ஒரு அசிங்க அவமானம், கெட்டாலும் மேன்மக்களேன்ற மாதிரி இந்த குரு குரு தானே. என்ன இருந்தாலும் அவர் 8ல் போய் மறைஞ்சாலும் அவர் பெரிய தாக்கத்தை, அதாவது பெரிய வீழ்ச்சியை தரமாட்டார், அசிங்க அவமானத்தை கொடுக்க மாட்டார். மாறாக அவர் பார்வை பலம் சிறப்பாக அமைகிறது. 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது பொருளாதார மேன்மை. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதிங்கிறது செவ்வாய். அப்போது தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உள்ளல்லவா. அப்போது பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள். பணம் மழை பொழிய போகிறது. வருமானங்கள் ஒரு இடம் 2 இடம் இல்லை, பல இடங்களில் இருந்து வருமானத்தை பெற்று நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள்
நிலையால் வீடே கலகட்டும், சந்தோஷமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். இது நாள் வரைக்கும் சனி பார்த்துருந்தார், இப்போவும் சனி தான் பார்த்துட்ருக்கார். இப்போ 2ஆம் இடத்தை சனி பார்த்து பேசி உங்களுக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு. அதான் பேசாமல் இருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு வந்தது. 2ஆம் இடத்தை சனி பார்த்தா என்ன ஆகும்? குடும்பத்தை பிரிப்பார், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ மாறாக குரு பார்வை கோடி நன்மைன்றதால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சந்தோஷமாக குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க சண்டை போட்டுருந்தாங்க, அதெல்லாம் விலகி ரொம்ப அன்னோன்யமாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. வாக்கு சாதுரியத்தால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. இப்போ அதே வாக்கு சாதுரியத்தால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. உதாரணமாக ஆசிரியர்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கும் இந்த ஆண்டு. அதுபோல் கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலம், அவங்களுக்கு அவார்டு கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அல்லவா அந்த ராசி அன்பர்கள். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். ஜோதிட அறிஞர்கள் இதுலேயும் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, ரெகக்னேஷன் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் சொல்லும் செயலும் எடுபடும், அதான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் உங்கள் பேச்சு யாரும் நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இருங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி உங்களை என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு உங்களை முன்னிலைப்படுத்துவார்கள். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அடுத்தது பணம் பல வகையில் வந்ததுன்னு சொன்னால் அப்போ 4ஆம் இடம் ஏதாவது ஒன்று கடகண்ணி, அதாவது ஒன்று வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, இல்லை சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அப்படி ஏதாவது ஒரு நிலையில் நீங்கள் இறங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க போகிறீங்க, பெரிய லெவலில் படிக்க வைக்க போகிறீங்க. அது சுப செலவு. உங்களை பொறுத்த வரலையும் வருமானம் வருது. 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை, வருமானத்தை கொடுக்க போகிறார். அப்போ 4ஆம் இடம் வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க, சொத்து பத்து வாங்க போகிறீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கிறதால தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது. 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போ இதெல்லாம் சுப செலவு தானேங்க. வண்டி வாங்க, வீடு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர, இதெல்லாம் சுப செலவில் தானே அடங்கும். அப்போ 12ஆம் வீட்டை உங்களுக்கு குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சுப செலவுகள், அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. வேலைக்கு உண்பீங்க, உறங்குவீங்க. சுப செலவு சந்தோஷமாக பண்ணலாம். சுப செலவுன்னா இன்னொரு 1000 ரூபா, இன்னொரு 1 லட்சம் கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாம். எல்லாம் சுப செலவு, சந்தோஷமாக செலவு பண்ணுற செலவு. ஒரு வீடு கட்டுறீங்க, 50 லட்ச ரூபாலாம் 1 கோடி ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுரும். ஒரு வண்டி வாங்குறீங்க, 20 லட்ச ரூபா கார்னால் ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குவீங்க. பிள்ளைகளை சாதாரணமாக படிக்குவீங்கன்னு நினைப்பீங்க. இப்போ இந்த காலகட்டம் உங்களை சக்திக்கு மீறி வெளிநாட்டுக்கு அனுப்பி, இல்லை இதே உள்நாட்டிலே உயர்கல்வி பெரிய லெவலில் படிக்க வைப்பீங்க. இதெல்லாம் நடக்கும், சாதிக்க போகிறீங்க. தாய் வழி உறவுகள் கூட உங்களுக்கு மேன்மையாக ஒரு உத்தருக்கு அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 6ஆம் இடத்து சனி பகவான் வெற்றி வாய்ப்பை தரப்போகிறது இந்த கன்னி ராசிக்கு. 7 இருக்கிற ராகு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் ஒழிய மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அது பிரிவினை தான். அது ஒரு நல்ல பிரிவினை தானே, வேலைக்காக போகிறீங்க. அப்போ அதுபோல் நடக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் 7க்கு 2ஆம் இடமாக 8ஆம் இடம் வருவதால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், இல்லை அவங்க
அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். இப்படி ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். மொத்தத்தில் இந்த கன்னி ராசி துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். வீடு வாங்க, மனம் வாங்க, வீடு கட்ட, இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வெளிநாடு அனுப்ப, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இளைஞர்கள் சாதிக்கப் போகிறீர்கள். கண்டிப்பாக 8ஆம் இடம் என்று மறைவு ஸ்தானம் என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மையை தருவதால் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. வருமானத்தில் குறை இல்லை. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கிறது. சாதிக்க போகிறீங்க. வீடு, வாசல், மனை, வண்டி, வாகனம், கார், பங்களான்னு சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு.